ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் 18. தங்கை வாய் திறந்து பேச வேண்டும் என்றுதானே அவன் இவ்வளவு பேசுகிறான். எனவே ஆராவை பார்த்து, அப்படியா, நீ தப்பு செய்தியா என்று அவன் கேட்க, நான் செய்தது தப்பு இல்லை, எனக்கு சரின்னு தோணுது என்றாள். அவளுக்கு புரிந்து விட்டது அண்ணனுக்கு தன் காதல் புரிந்து விட்டது என்று. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியவனோ அப்பாவியாக முழித்து கொண்டு இருந்தான். நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலை என்றார் சீராளன் குரல் உயர்த்தி. அதை கேட்ட ஆரா கண் கலங்கினாள். மாமாவிற்கு அதிக கோபம் என்றால்தான் இந்த மாதிரி சத்தம் வரும் என்று புரிந்ததால், மாமா, நான் கதிரவனைத்தான காதலிக்கிறேன் என்றால் பட்டென்று தேங்காய் உடைத்த மாதிரி. இதை கேட்டு சீராளன் மட்டுமில்லை, கதிரவனும் அதிர்ச்சியாக வாயடித்து போய் பார்த்தார்கள். அடுத்த நொடி சீராளன் மகனைத்தான் பார்த்தார். எத்தனை வருடம் சொல்லி சொல்லி வளர்த்தது வீணா போச்சு. அவனுக்கு பணத்தின் மேல் ஆசை வந்து விட்டதோ? என் மகனா இப்படி? ஜெயா கடைசி வரை என் தயவை கூட எதிர்பார்க்காமல் தானே உழைத்து பிழைத்தவள். அவள் மகனா இப்படி என்று அதிர்ந்து போனவர் கேட்ட ஒரே கேள்வி, கதிர், நீ ஜெயா மகனா என்பதுதான். அப்பா, நான் ஜெயா மகன், உங்கள் பிள்ளை. காசுக்காக ஆசைப்பட மாட்டேன். அப்போ இது எப்படி? பொண்ணுக்கு ஆசைப்பட்டியா என்று கேட்க, இந்த விஷயத்தில் அவன் உங்களை மாதிரி இல்லை என்று மூக்கை உடைத்தான் ஆதித்யா. அதாவது பாக்கியாவிற்காக அவர் ஜெயாவை விட்டு பிரிந்ததைத்தான் அவன் சுட்டி காட்டினான். சீராளனுக்கும் புரிந்தது. முகம் கருத்து போனார். மாமா, அத்தான் கிட்ட என் காதலை நான் இன்னும் சொல்லவே இல்லை என்றாள் ஆராத்யா. இப்போதுதான் அவருக்கு மூச்சே வந்தது. தன் மகள் காதல் என்று தன் மகன் காதல் என்று ஆராத்யாவை தொந்தரவு செய்யலை என்று நினைத்தார். அப்போ உனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போதே நீ ஏன் உன் அண்ணன் கிட்ட இதை பற்றி பேசலை? சொல்லி இருக்கணுமே என்று சீராளன் கேட்க, பயமா இருந்துச்சு மாமா என்று தயங்கினாள். சாரி ஆரா, நீ யாரை காதலித்து இருந்தாலும் அவனை பிடிக்கலை என்றால் கூட உனக்காக சம்மதித்திருப்பேன். ஆனால் இப்ப உன் காதலை நான் ஆதரிக்க மாட்டேன். அதுக்காக கதிரவன் தப்பானவன் என்றோ எனக்கு பிடிக்கலை என்றோ சொல்ல மாட்டேன். இதே கதிரவன் இங்கே வந்து வளர்ந்து அடிமையாகாமல் இருந்திருந்தா சீராளன் மாமா மகன் என்ற ஒரே தகுதி போதும் அவனுக்கு உன்னை நான் கட்டி கொடுத்திருப்பேன். ஆனால் இங்கே சீராளன் மாமா மாதிரி அவர் மகன் கதிரவனும் இந்த வீட்டில் ஒரு அடிமைதான். நான் ஒரு அடிமைக்கு என் தங்கையை கட்டி கொடுக்க மாட்டேன். எனக்கு பணம், காசு, அந்தஸ்து, அழகு இதெல்லாம் தேவையே இல்லை. சுதந்திரமா தன் முடிவுகளை தானே எடுக்கும் ஒரு மனிதனா இருக்கணும். அப்பத்தான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா இப்போ மாதிரி அடுத்தவங்களுக்காகவே காலம் பூரா நீ வாழ வேண்டியதுதான். என்னால் நீ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த காதல் நிறைவேறாது. உன் மனதை மாத்திக்க என்றான். சீராளனும், ஆரா, ஆதி சொல்றது சரிதான். கதிரவன் வேண்டாம் உனக்கு. அவனை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். இவன் வேண்டாம் என்றார். அதை கேட்ட ஆராத்யாவிற்கு மனம் வலித்ததோ இல்லையோ, கதிரவனுக்கு வலித்தது. அவன் ஆராவை காதலிக்கலைதான், ஆனால் அவனுக்கு தகுதி இல்லை என்று ஆதி சொன்ன காரணம்தான் நெஞ்சில் குத்திய மாதிரி வலித்தது. அப்பாவும் அதை ஒத்துக்கொண்டு அவன் வேண்டாம் என்று சொன்னது இன்னும் வலித்தது. ஆனாலும் தன் உணர்வுகளை வெளியே காட்டாமல் மறைத்து கொண்டான். தன் சொல் பேச்சு கேட்டு கதிரவன் நடப்பதால் தான் அவனை ஆதித்யா நிராகரிக்கிறான் என்று தெரிந்து கொண்ட பாக்கியா, இனி இவனை இப்படியே விடக்கூடாது என்று. என்ன ஆதி, புரியாம பேசுற? அவன் என்கிட்ட வளர்ந்ததால அவனை வேண்டாம்னு சொல்ற? ஆமா என்றான் ஆதி தெளிவாக. அது எப்படி முடியும்? உனக்கு ஆஷாவைத்தான் திருமணம் பண்ண நாங்கள் முடிவு பண்ணி இருக்கோம். இதோ அவள் படிப்பும் முடிந்து விடும், பிறகு உங்கள் திருமணம்தான் என்றாள். வாட் இடியட்! யாரை கேட்டு என் கல்யாணத்தை நீங்கள் முடிவு பண்ணினீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? என் அம்மா அப்பா உயிரோடு இருந்திருந்தா கூட என் முடிவில் தலையிட விடமாட்டேன். நீங்கள் யாரு என்றான் கோபமாக. நான் யாரா? உன் அத்தை. 6 வயசு உன் அம்மா அப்பா உன்னை விட்டு போகும்போது அப்போ உன்னை வளர்த்தது நான். யாரு? நீங்களா? என்ன பார்த்துக்கிட்டீங்களா? என்ன பார்த்துக்கிட்டீங்க?
எங்கே நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்களான்னு. அப்போவே இந்த வீட்டில் எந்த பொருளை ஆட்டையை போடலாம், எதை சுருட்டலாம் அப்படின்னு கணக்கு தான் போட்டீங்க. என் அம்மாவோட நகையெல்லாம் இப்போ உங்ககிட்ட தான் இருக்குது. என் தங்கை நான் சம்பாதித்து வாங்கி கொடுத்ததைத்தான் போடுறா. இதில் உங்கள் மகளை நான் கட்டினால் அவ்வளவுதான். என்னையும் என் தங்கையையும் பிரிச்சிருவீங்க. பிரிக்கிறது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லையே. புருஷன் பொண்டாட்டியவே பிரித்து முதல் தாரத்துக்கு தெரியாமல் கட்டிக்கிட்டவங்க தானே. என்னால் உங்கள் மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்ககிட்ட வளர்ந்த ஒரே காரணத்துக்காக நான் கதிரவனையே வேண்டாமன்னு ஒதுக்கிறவன் உங்கள் பொண்ணை கட்டுவேனா? நெவர். நடக்காத விஷயத்துக்கு ஆசைப்படாதீங்க என்றான் ஆதித்யா கோபமாக. என்னது நடக்காதா? யார்கிட்ட பேசுகிறோம்னு தெரிஞ்சு தான் பேசுறியா ஆதி என்று பாக்கியா கேட்க, நல்லா தெரியுது. மகளை என் தலையில் கட்டி வச்சு இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த வீட்டில் உங்கள் ராஜ்யம்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஒரு நாளும் நடக்காது. உங்கள் பொண்ணை வேற யாராவது மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துட்டு அதுதான் இந்த வீட்டை சுரண்டி சுரண்டி நிறைய வீடு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கி போட்டுருக்கீங்களே. உங்கள் ஊர்லேயும் தான் வாங்கியிருக்கீங்களே. அங்கேயே போய் செட்டில் ஆகுங்க. இந்த வீட்டில் நானும் என் மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கணும். ஆராத்யா என் தங்கை. காலம் பூரா அவள் இங்கே வந்து போக உரிமை உண்டு. அத்தை என்ற உறவில் நீங்களும் வரலாம் போகலாம், தப்பில்லை. ஆனால் இனியும் உங்கள் அதிகாரம் இங்கே செல்லாது. இப்பவே உங்களுக்கு அது புரிஞ்சு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி கதிரவன், உன் மனசு காயப்படும்படி பேச வேண்டியதா போச்சு. உனக்கே தெரியும், ஆரா ரொம்ப சாஃப்ட், அதிர்ந்து பேச மாட்டா. அதனால் அவளை நல்ல போல்டான மாப்பிள்ளைக்கு தான் வெளியே கட்டி கொடுப்பேன். சாரி என்றான். உன் முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவையும் கேட்டுக்கிட்டு போ. அண்ணா, என் வாழ்க்கையில் ஒரே காதல், ஒரே கணவன் கதிரவன் தான். அவர் என்னை விரும்பலை, எனக்கு தெரியும். என் காதல் உண்மையானது. என் உயிர் போனாலும் போகுமே தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றால் ஆரா அழுத்தம் திருத்தமாக. அதையும் பார்க்கலாம். கூடாரம் காலியாகும் போது பறந்து போய்த்தானே ஆகணும். நீயும் பறந்து போவாய், நான் பறக்க வைப்பேன் என்றான். ஓகே, நான் பறந்தாலும் அத்தான் கிட்டத்தான் போவேன், மறந்துடாதே என்றவள் போய்விட, என்ன மருமகனே, புள்ளப்பூச்சின்னு நீங்கள் நினச்ச ஆராத்தியாவே இந்த பேச்சு பேசுகிறா? நான் பேசாட்டி எப்படி? கூடிய சீக்கிரம் முகூர்த்த தேதி பார்க்குறேன். உங்களுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம். உங்களுக்கு பெண் கொடுக்க நான் தான் யோசிக்கணும். உங்கள் திருவிளையாடல் எல்லாம் தெரிஞ்சும் என் பெண்ணை கொடுக்கிறேன். அது ஏன்னு தான் எனக்கு தெரியுமே. இதுவே நான் ஒல்லுமில்லாத பரதேசியா ஊரை சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருந்தா ஏன் அண்ணே மகன் அப்படின்னு பாசமாக பொண்ணை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. பெண்ணை எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ நான் குடிக்கிறேன், தினம் ஒரு பொண்ணு கூட இருக்கிறேன் என்று தெரிந்தும் உங்கள் பொண்ணை எனக்கு கட்டணும்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க. என்ன காரணம்? என்கிட்ட இருக்கிற பணம், அந்தஸ்து, இந்த மாளிகை, அதனுடைய அதிகாரம், அதை ஆளும் கௌரவம், அந்தஸ்து, இதுக்காகத்தானே கட்டுறீங்க. ஆனால் என் மனைவியாக வர உங்கள் மகளுக்கு எந்த தகுதியும் இல்லை. உங்கள் கனவு நிறைவேறாது. கனவு கோட்டை கட்டாமல் கண்ணை திறந்து பாருங்க. உண்மை நிதர்சனம் என்ன எப்படின்னு தெரியும். அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை வேற, இப்போ உள்ள நிலைமை வேற. நீங்கள் தான் புரியாமல் ஆடுறீங்க. கூடவே பாவம் மாமாவையும் பிடிச்சு வச்சிருக்கீங்க என்றவன் போய்விட்டான். கணவனை கோபமாக ஏறிட்ட பாக்கியா, பார்த்தீங்களா இவன் என்ன பேச்சு பேசுகிறான்னு? அன்னைக்கே இவங்களை வளர்க்க, இவங்க சொத்துக்களை பாதுகாக்க நாம் வேணும் செஞ்சோம். இப்போ அவனுக்கு நாம் தேவையில்லை. கருவேப்பிலை மாதிரி நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இவனை எல்லாம் அன்னைக்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணி விரட்டி இருக்கணும். ஆத்தாகாரி மாதிரி திமிரு வரட்டும் என்றார் பாக்கியா. உன்கிட்ட பல தடவை சொன்னேன் ஆதித்யா, உன்கிட்ட பல தடவை சொன்னேன். ஆதித்யா ஆஷாவை கட்டிக்க மாட்டான். அவன் நம்ம பொண்ணுக்கு வேண்டாம்னு சொன்னேன். ஆதித்யா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன். பணக்காரன், திறமைசாலி, புத்திசாலி. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஏற்ற கணவன் இல்லை. அவன் பழக்க வழக்கம், அவனுடைய பல விஷயங்கள் தெரிந்த
நல்லவங்க யாரும் அவனுக்கு பெண் கொடுக்க மாட்டாங்க. இதுவே ஆதி என்கிட்ட ஆஷாவை பெண் கேட்டு இருந்தால் நான் கொடுத்திருக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன். உனக்கு அவன்கிட்ட இருக்கிற பணமும் அழகும் கம்பீரமும் இந்த ஜமீன் வாரிசு என்ற அந்தஸ்தும் உனக்கு பெருசா தெரியுது. நல்ல வேலை, நான் நினைத்த மாதிரியே ஆதி ஆஷா வேண்டாம்னு சொல்லிட்டான். இந்த பேச்சை இத்தோட விட்டுடு. 4 பேரும் நம்ம பிள்ளைங்க தான். அவங்க நல்லா சந்தோஷமா இருந்தா போதும். ஆராத்தியா நல்ல விதமா கல்யாணமாகி போகட்டும். நீ இனியும் குறுக்கே நிற்காதே. ஆதி யாரை வேண்டுமானாலும் கட்டி கொள்ளட்டும். யாரு? அவனா? அவன் கல்யாணமெல்லாம் பண்ண மாட்டான். இப்படி தினமும் ஒருத்தியோட இருக்கிறவன் கல்யாணம் பண்ணுவானா? வரக்கூடாத வியாதி வந்துதான் போவான் என்று ஆத்திரமாக பாக்கியா சொல்ல, பாக்கியா என்ன பேச்சு இது? அவன் கெட்டிக்காரன், தப்பு செய்கிறான் தான். எப்போ எந்த இடத்துல அதை நிறுத்தணும் அப்படின்னு அவனுக்கே தெரியும். அவனும் நம்ம புள்ளதான். கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காதவன், அவ்வளவுதான். அதுக்காக அவனை இப்படி பேசுவியா? பேசலாமா என்று மனைவியை கோபமாக பேசத் தொடங்கி ஆதங்கமாக முடித்தார். இதுதான் அவரால் மனைவி மீது கோபத்தை பிடித்து வைத்துக்கொள்ள அவருக்கு தெரியாது. அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்ட பாக்கியா அவரின் பேச்சை காதில் வாங்க மாட்டாள். நான் யார் என்று அவனுக்கு காட்டுறேன் என்று சூளுரைத்த பாக்கியா கோபத்தோடு போய்விட சீராளன் மகனை பார்க்க, நான் யாரையும் காதலிக்கலப்பா என்றான். ஆனால் அப்படி சொல்லும் போதுதான் ஆராவின் முகம் மனத்திரையில் வந்து போனது.